ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிரில் சிக்கன் வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபுல் சிக்கன் வாங்கிட்டு வந்து அதை நீட்டாக க்ளீன் பண்ணி கோடு போட்டு வச்சுருக்கோம். கடையில் சொன்னிங்கன்னா அவங்களே இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கூட தந்துடுவாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் மிளகாத்தூள் வீட்டிலே அரைச்சது, அது கூட கொஞ்சம் பெப்பர், இதுவும் வீட்டிலே ரெடி பண்ணது தான் சேர்க்குறோம். பெப்பர் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்தாச்சு. அடுத்தது சில்லி சிக்கன் மசாலா, அப்புறம் தனியாத்தூள். கலருக்காக நாங்கள் வந்துட்டு கேசரி பவுடர் நம்ம போடுவோம் இல்லையா, அது லைட்டாக சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அந்த மாதிரினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே 4 ஸ்பூன் தயிர், இதுவும் வீட்டிலே நாங்கள் வந்து உரம் ஊற்றி வச்சு அதை தான் யூஸ் பண்ணுறோம். இந்த தயிர் சேர்க்கறது மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது எல்லாத்தையுமே கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா கன்சிஸ்டன்சியோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சிக்கனில் தடவுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா கேப்லேயும் நல்லா அந்த மசாலா இறங்குற மாதிரி சிக்கன் ஃபுல்லாக அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வந்து கையாலே கலந்து விட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். சிக்கன் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எப்படி தடவுறேன்னு பார்க்குறீங்களா? அதே மாதிரி நீங்களும் சிக்கனில் இந்த மசாலாவை நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு முடித்ததும் அடுத்த சைடு அந்த சிக்கனை திருப்பி போட்டு அடுத்த சைடும் நல்லா அந்த மசாலாவை தடவிக்கிறேன். ஏன் இதை வந்து இவ்வளோ நேரம் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அந்த மசாலா வந்து சிக்கனில் நல்லா இறங்கி கடையில் நம்ம வாங்கி சாப்பிடும்போது எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் வந்து எப்படி நல்லா அப்ளை பண்ணணும் அப்படின்றத காமிக்கிறோம். பார்த்திங்களா, அந்த கேப்லாம் நல்லா உள்ளே வந்து இறங்குற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு மணி நேரம்லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விடணும். ஊற தான் வந்து அந்த மசாலா சிக்கனில் நல்லா இறங்கி நமக்கு டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஊறட்டும். இது ஊறுற அந்த கேப்பில் வந்து நம்ம தொட்டு சாப்பிடுவோம் இல்லையா, மின்ட் சட்னி அண்ட் மயோனஸ், அது ரெண்டையுமே வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா மின்ட் சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் புதினா, ஒரு கைப்பிடி அளவு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய், 3 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கிறேன். இது டைஜஷனுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். கூட வந்து தண்ணி சேர்க்க போகிறது இல்லை, கர்ட் தான் சேர்க்க போகிறோம். அப்போ தான் மின்ட் சட்னி நல்லா டேஸ்ட்டாக வரும். நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூட வந்து 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடுவோம் வாங்க. மின்ட் சட்னி நான் நல்லா அரைச்சாச்சு. இப்போ மின்ட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு லெமனில் ஹாஃப் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பிழிஞ்சு விட்டு இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையான மின்ட் சட்னி ரெடி. ஸோ இதை வந்து நம்ம சிக்கன் ரெடி ஆகும்போது கூட சேர்த்து சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மயோனஸ் ரெடி பண்ண போகிறோம். ஹோம்மேட் மயோனஸ் ஹெல்த்தியாக சிம்பிளாக வீட்டிலே பண்ண போகிறோம். 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். அதில் வந்துட்டு கொஞ்சம் சர்க்கரை, ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம். கடுகு ஒரு 2 ஸ்பூன் அளவு இருக்கும், அது சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சர்க்கரை, அது ஒரு 2 ஸ்பூன் அளவு. உப்பு 1 ஸ்பூன் அளவு. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் வந்து நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் என்ன ஆயில் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களோ, ரீஃபைண்ட் ஆயில், அதை நீங்கள் சேர்த்துக்கலாம்.
ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கணும். அரைக்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்க மயோனஸ் வந்து நல்லா கட்டியாக வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் வீட்டிலே வந்து சிம்பிளாக ஃபயர் ரெடி பண்ணி அதில் வந்து சுட்டு எடுக்கிறோம். கடையில் அந்த கம்பியில் குத்தி வச்சு சுடுவாங்க இல்லையா, அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஃபயர் வந்து ரொம்ப ஓவராக ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கம்மியாக அந்த தணல்லே வச்சு வாட்டி எடுங்க. அப்போ தான் வந்து சிக்கன் கருகாது. மீதி இருக்க மசாலாவை வந்து ஒரு ப்ரஷ் வச்சுட்டு, குக்கிங் ஆயில் அப்ளை பண்ணுற ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு அது மேலே அப்ளை பண்ணி விடுறோம். வேஸ்ட் பண்ண வேணாம், இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும் இல்லையா, அதுக்காக. ஸோ சிக்கன் நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வேகுது. அந்த கடைங்களை க்ராஸ் பண்ணும்போது நமக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி. நாங்கள் ரொம்ப ஃபயர் வச்சதுனால கொஞ்சம் லைட்டாக கருகிருச்சு. ஆனால் டேஸ்டெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து செய்யும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா லோவான ஃபயர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த தணல் மட்டுமே போதும், விசிறி விட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ நம்ம ரெடி பண்ண மயோனஸ் அண்ட் மின்ட் சட்னி, சிக்கன் எல்லாத்தையும் வச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். மேலே தான் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கே தவிர உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ரொம்ப டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருந்தது. வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. பார்த்திங்களா எப்படி பஞ்சு பஞ்சாக வெந்திருக்குன்னு.